நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். ரேடியோவோட ஸ்டூடியோவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தினர் ஒரு இயக்குனர். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி படம் வெப் சீரிஸோட இயக்குனர் விஷால் வெங்கட் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய இந்த டைட்டில் இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற டைட்டிலே வந்து ஒரு பேருந்து ஜன்னலில் உட்காந்துருக்கவரை கூட திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் அந்த மனிதர் யார், அந்த சில மொமெண்ட் என்ன அப்படிங்கிறது. உங்களோட ரீடிங், ரைட்டிங், இந்த ப்ராக்டிஸ், இந்த இலக்கியம் எப்படி சார் உங்களுக்குள்ள? ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னோடய அசோசியேட் டைரக்டர் தான், கவராஜன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். படம் பண்ணும்போது கதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டைட்டில் நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ என்னோடய அசோசியேட் கவராஜ் தான் வந்து, ஆனால் இந்த மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள் வைக்கலாம் டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் ஜெயகாந்தன் சாரோட ஒரு ஐகானிக்கான ஒரு ஒர்க்கு அந்த டைட்டில். சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து காலம் தாண்டி இப்போது இலக்கியமில் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு லெஜெண்டரி ஒர்க்காக தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அவ்வளோ ஒரு ஐகானிக்கான ஒரு நாவலோட டைட்டில், அதை நம்ம யூஸ் பண்ணணுமா ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக சரி ஓகே இது ஆப்ஷனை வச்சுக்கலான்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு உள்ளர வந்து தோண்டிகிட்டே இருந்துச்சு, இல்லை இந்த கதையை நாங்கள் எழுதிட்டோம், படிச்சிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் ஷூட் முடிச்சு எடிட் பண்ண பிறகு தான் அது டிசைடே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வரைக்கும் ஆக்சுவலாக டைட்டில் இல்லை. ஸோ படம் பார்த்த பிறகும் எங்களுக்குள்ளே ஓகே இது ரொம்ப ஆப்டாக இருக்குது இந்த டைட்டில். நாங்கள் என்ன யோசிக்கிறோம், எந்த இடத்துலையுமே அந்த டைட்டிலை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது, அந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அந்த டைட்டில், கலங்கரிச்சிடக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பு உணர்ச்சி அது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப தாட் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்ட பிறகு இல்லை இந்த டைட்டில் ஆப்டாக இருக்கும், கண்டிப்பாக இது வந்து எந்த இடத்துலையுமே யாரையும் ஹர்ட்டும் பண்ண ஒரு விதத்தில் தான் இருக்கும். ஸோ ஓகே யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சோ அப்படின்றது, ஏன்னா அந்த படமே வந்து மனிதர்கள் பற்றி தான். கன்ஃபார்ம். ஸோ ரொம்ப யோசித்து ரொம்ப கான்ஷியஸாக அதுக்கப்புறம் வச்சது தான் அந்த டைட்டில். அந்த டைட்டில் யோசித்த கிரெடிட் எல்லாமே அவருக்கு தான் போய் சேரணும், அசோசியேட் கவராஜ் அவருக்கு தான் போய் சேரணும். சூப்பர். நீங்கள் வந்து சொல்கிறீங்களே அதுக்கே பெரிய மனம் வேண்டும். சரி, இந்த மூவி பார்த்த எல்லாருக்குமே, தேட்டர்லையாக இருக்கலாம், ஓடிடியில் இருக்கலாம், பார்த்தவங்களோட ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் இருக்குது, அதாவது பெஸ்ட்டு காஸ்டிங் கால் அப்படின்னு அவார்டு கொடுக்கணும்னா இந்த மூவிக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி. அசோக் செல்வன் அவங்களோட பேராக வரவங்க, அந்த லாயராக வர்றவங்களா இருக்கலாம், மணிகண்டன் அவருடைய நண்பராக வர்றவங்களா இருக்கலாம், எல்லாருமே வந்து வழக்கமான ஒரு டைப் இருக்கும்ல, அந்த டைப்பில் இல்லாமல் யதார்த்தத்தின் யதார்த்தமாக இருக்கும்ல, யதார்த்தத்தோட அடி ஆழத்தை போய் தொடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது காமனாக ஒரு டவுட் வரும், ப்ரொடியூசர் எப்படி ஓகே சொல்லியிருப்பாங்க அண்ட் ஹீரோ எப்படி ஓகே சொல்லியிருப்பார், என்னோட பேர் இப்படி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சினிமா அப்படிங்கும்போது வணிகம், மக்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே வரணுங்கும்போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த முடிவை பற்றி சொல்லுங்கள். காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோயின் அவங்க ஒன் ஆஃப் த லீடாக பண்ணாங்களே, ரியா அவங்க பேர், மலர்ன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அசோக் சருக்கு பேரா ப்ளே பண்ணியிருப்பாங்க. நாங்கள் யோசிச்சோம்னா நமக்கு ஒரு கேரக்டராக நான் இவங்க யாருமே வந்து இவர் ஹீரோ இவங்க ஹீரோயின் அந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் யாருமே பார்க்கல. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அவர் அசோக் சாராக இருக்கட்டும், மணிகண்டன் சாராக இருக்கட்டும், நடித்தவங்க எல்லாருமே, நாசர் சார் உட்பட இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கதையை மட்டும்தான் பார்த்தாங்க. இது ஒரு கதை, இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் வி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட், எங்களுக்கு ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ். ரியா மேம் அவங்களோட கேரக்டர் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க ஆக்சுவலாக ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் நீங்களே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. எப்படி விஷால் உங்களால் பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணுது, ஏன்னா அது இன்னும் நேச்சுரலாக இருக்கும். அவங்களும் சரி ஓகே விஷால் எனக்கு ஓகே தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் இருந்தாங்க. அண்ட் அசோக் செல்வன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்கிட்ட கொஸ்டினே பண்ணல, இவங்க ஏன் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க நியூ கமர், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு படம் வந்து ஹீரோயினாக வேறு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஆஸ் அ டைரக்டர் எனக்கு ஆக்டர்ஸை வேறு ஒரு ஷேடில் காட்டணுன்றது வந்து எனக்கு பிடிக்கும். இப்போ நாசர் சார் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரூட் ஸ்பேஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், பட் இதில் வந்து ஒரு உச்சக்கட்ட இன்னோசென்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கணும். ஸோ அகெயின் அவருக்குமே அது ஒரு கான்ட்ராஸ்ட் தான். இப்போ ரித்விகா மேம் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனராக ப்ளே பண்ண. எனக்கு அந்த மாதிரி பிரேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ சீ தம் as ஆக்டர்ஸ். ஒரு ஹீரோயின்னா இவங்க ஃபேராக இருக்கணும், ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சு ஒரு அது நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டோமோ. தேர் ஆல் ஆக்டர்ஸ், ஸோ யார் வேணாலும் எந்த ரோல் வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இங்கே எல்லாருமே ஹீரோஸ் தான், எல்லாருமே ஹீரோயின் தான். அந்த கதைக்கு அவங்களால எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த ரோலை எவ்வளோ ஃபிட் ஆகுறாங்க அப்படின்றது மட்டும்தான். அசோக் சாருமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். கதை வந்து ஏன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொட்டாகனிஸ்ட்டாக பார்த்தோன்னா 4 பேர் இருக்காங்க. அவர் ஓமை கடவுளே மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் அதை ஒத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஹி ஹேட் அ லாட் ஆஃப் கட்ஸ், கரேஜ். எனக்கு இந்த கதை இது ஒரு நல்ல படமாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதை அவர் டேக் ஓவர் பண்ணி பண்ணார். ஓகே சார்.
மேக்கிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது சில இடங்களில் நான் வந்து சிரித்தேன் அப்படின்னு சொல்லலாம். எங்கன்னா மணிகண்டன் சார் வந்து இந்த ஒரு லொக்கேஷன் சொல்லுவார்ல அவர்கிட்ட மேப் படி, அப்படி சொல்லுவாங்க, ஏன்டா இங்கே இருக்க இபி ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருப்பேன் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டு. அடுத்து அவர் அழுவார், ரெக்ரெட் ஆவார், என்ன நடந்துட்டுருக்கு, அது வெளியே சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே மெல்லவும் முடியாமல் இருக்கிற ஒரு மொமெண்ட்டுன்னு இருக்கும். ஈஸியார்லேருந்து வந்து தூங்க போகிறவன் வந்து இந்த பெட்டில் வாத்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறானா, வாடா எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்காத அப்படிங்கும்போது இந்த இடங்கள் பற்றி சொல்லுங்களேன். மணிகண்டன் அவருக்கான கதாபாத்திரத்தின் தன்மையும் அதில் சில இடங்கள் சிரிக்கவும் முடிஞ்சது, அதை நீங்கள் கொண்டு போன விதத்தை சொல்லுங்களேன். இந்த கேரக்டர்ஸ்ட இருக்கிற எல்லா குறைகளுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ என்கிட்ட இருக்கிற குறைகள் தான். நான் எனக்குள்ளே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை தான் வந்து நான் வந்து டிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிரவீன் நான் கேரக்டர் ஷேப் அப் ஆனதுக்குலாம் ஆக்சுவலாக மணினா தான் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா நானும் மணினாவும் கொலாபரேட் பண்ணி தான் எழுதணும் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அவர் டயலாக்ஸும் ஒர்க் பண்ணார், என் கூட ஸ்டோரி ஸ்க்ரீன்லேயும் அவர் ஒர்க் பண்ணார். மணினா கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட என்னோட நெகட்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு வேலையை எடுத்தால் நான் ஒழுங்காக செய்ய மாட்டேன் பெருசாக. என் வீட்டில் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோக்கஸ் இருக்காது. நான் எடுப்பேன், தண்ணி பாட்டில் முழுசாக பிடிக்கணுன்னா கூட நான் பிடிக்க மாட்டேன். பாதியில் பிடிச்சிட்டு எனக்கு மட்டும் குடிச்சிட்டு வச்சிருவேன். அது அடுத்த நிமிஷம் இன்னொருத்தங்க யூஸ் பண்ண போகிறாங்களா அவங்களுக்கு சேர்த்து பிடிக்கலாம். தண்ணி பாட்டில் பிடிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். துணி துவைக்கிறோன்னா துணியை வந்து 2-3 வாட்டி அலசுவாங்க. அந்த சட்டையை புளியும் போது சோப்பு நேரம் தெரியக்கூடாது. நல்லா ஒரு வாட்டி புரிஞ்சுட்டு ஐயோ நிறைய வேலை இருக்குது, இது வேறையா காய போட்டுரும் அப்படின்னுட்டோம். அயன் பண்ணும்போது திட்டு அந்த ஒயிட் தெரியும். அந்த மீட்டர் தான் அது. ஸோ அவரோட கேரக்டர் ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேக்ட்ராப்லேருந்து வரணும். ஒரு ஆக்சிடென்ட்டு, சரி ஈஸியார் இது எழுதிட்டோம், ஈஸியார் ஸ்பேஸில் தான் நடக்குது. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியாலேருந்து ஒரு பையனால் தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்க முடியும். இப்போ அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவன் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது பக்கத்தில் ரிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏன் அவன் ரிசார்ட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுறான். ஸோ அங்கேருந்து கிரியேட் ஆச்சு. அவன் எந்த நிலத்தில் இருக்கான், ஏறத்தாழ அவன் பக்கத்தில் அவனுக்கு என்ன மாதிரி ஒர்க் ப்ரொஃபஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் ஒரு லேசியான ஒரு பர்சன் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அப்போ லேசியான அவன் ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்க்க மாட்டான். அவனுக்கான பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸில் எங்கேயாச்சும் வேலை இருந்தால் அந்த வேலை வாய்ப்பு எடுப்பான். அப்போ ஈஸியாரில் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. சரி அவனை ரிசார்ட்டில் வைப்போம். ரிசார்ட்டில் என்னவா வைக்கலாம், அவன் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான். அப்போது ரூம் சர்வீஸ் ஸ்பேஸில் வைக்கலாம். ஏன்னா அங்கே நிறையா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். பெட்ஷீட்ஸ் இருக்கணும், அந்த டவல் வைக்கணும், நம்ம ரூம் க்ளீன் பண்ணணும், அது பெரிய வேலை. இப்படி தான் க்ரியேட் ஆச்சு அந்த கேரக்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது ஒருத்தரை பாதி வழியில் இறக்கி விட்டு போயிட்டானா, இவ்வளோ தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதுலேயே நமக்கான விடை இருக்குது. ஒருத்தன் பாதி தூரத்தில் இறக்கி விட்டு போகிறான்னா அவன் பாதி வேலை தான் பார்ப்பான். ஸோ இவன் ஒரு அரைகுறையான ஒரு ஆள். ஸோ அங்கேருந்து டிசைன் ஆனது தான் அந்த கேரக்டர். இப்படி ஒவ்வொன்றா உட்காந்து ஒர்க் பண்ணி அதை வடிவமைச்சேன். இந்த கொலாப் பண்ணி பண்ணும்போது டைலாக் ரைட்டராகவோ ஸ்க்ரீன் பிளேலையும் அவங்க ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க, நம்ம ஒரு ஐடியாவில் இருப்போம். மேக்கிங்கில் போகும்போது சில விஷயங்கள் லைட்டாக டவுட் இருக்கும், இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அப்போது உங்களோட டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? ஓவரால் ஸ்கிரிப்ட் தாண்டி லொக்கேஷன் போகும்போது தேவைப்படுற சேஞ்சஸை எப்படி பரிமாறிக்குவீங்க? கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஒர்க் வந்து நாங்கள் முன்னாடியே ரைட்டிங் அந்த ஸ்பேஸ்லேயே முடிச்சிடும். கொலாபரேட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியாஸ் இருக்கும், அவர்கிட்டேருந்து ஒரு ஐடியாஸ் வரும். நம்ம எந்த ரைட்டரோட கொலாபரேட் பண்ணோம், சில டைம்ஸ் அந்த ஐடியாஸ் நம்மளால் ஏற்றுக்க முடியாமையும் இருக்கலாம், ஏற்றுக்கிற ஒரு இடத்துலையும் இருக்கலாம். ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டக்கு தான். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸு. ஸோ அவங்களோட ஐடியாலஜிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கரெக்டாக ஷேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஒரு சில இடத்துல நம்ம அக்செப்டிங்காகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கொலாபரேட் பண்ணணுன்னாலே வில் ஹாவ் டு பி நம்ம ஓப்பன் இனஃபாக இருக்கணும். அவங்களோட ஐடியாஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம். சரி ஏன் அந்த ஐடியாஸை சொல்கிறாங்க, எந்த காரணத்துக்காக சொல்கிறாங்க, அந்த புரிதல் நமக்கு புரிஞ்சாலே அதுக்கப்புறம் நமக்குள்ளே மைண்டில் ஓட்டி பார்க்குறது தான், ஆமால ஒர்க் ஆகுதுல்ல. ஏன்னா நமக்கு இந்த கதை யோசிக்கும் போது ஒரு பாயிண்டில் யோசிச்சிருப்போம், இதை தான் நம்ம டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதான் அந்த ரைட்டரும் புரிஞ்சுக்கணும். அந்த ரைட்டர் அதை என்னவா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, எவ்வளோ ஷேப் அப் பண்ணுறாருன்றது அதையும் நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு மணினாவோட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 12 வருஷம் பழக்கம் இருக்குது. நான் அவரை ரொம்ப லுக்அப் பண்ணுறேன். லைக் எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு குரு ஸ்பேஸில் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியர் வேவ் லென்த் தான். ஸோ இதை நாங்கள் ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணி மெனுவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஷூட்டுக்கு போகும்போது நான் எப்போவுமே ரொம்ப கிளியராக இருப்பேன். ஷூட் போயிட்டு அங்கே நடக்கிற மிஸ்டேக்கோ நல்ல விஷயமோ அது நம்ம சைடாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா எல்லா நாளும் அவர் ஷூட்டுக்கு இருக்க போகிறதில்ல. அவரோட போர்ஷன்ஸ் நாங்கள் ஒரு 11 days எடுத்தோம்னா அவர் இருப்பார். அவர் இருக்கிற இடத்துலலாம் அவரோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். ஸோ இப்போ அசோக் சாரோட ஷூட் இருக்கும்போது நான் அசோக் சார்கிட்ட அவரோட கேரக்டர் பற்றி டீட்டெயிலிங் எல்லாமே பேசுவேன். பிரவீன் இருக்கும்போது பிரவீன். ஸோ அந்தந்த ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களோட டிஸ்கஷன்ஸ். பட் ரைட்டிங்காக இருக்கும்போது அவர் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அது எல்லாமே அதோட காரணங்கள் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ பெட்டர் எனக்கு. ஏன்னா எனக்கு ரீசனிங் வேணும், இந்த டயலாக் ஏன் எழுதியிருக்காரு. ஸோ அதை நாங்கள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சார் இந்த சென்னை ஸ்லாங் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு படத்தில் ஆரம்பத்தில் நம்ம அந்த சென்னை ஸ்லாங்குள்ளே போகும்போது முதல் ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த வட்டார வழக்கு வந்து அந்நியப்பட்டு இருக்கிறவங்க வந்து பார்க்கும்போது யோசிப்பாங்க,
என்ன நாசர் சார் பயங்கரமாக இந்த ஸ்லாங், ஓகே. அப்புறம் மகன் அசோக் செல்வன், ஓகே. இவங்கெல்லாம் நியூட்ரல் தமிழில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸ், ஓகே இதுக்குள்ளே போகிறாங்கன்ட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம உள்ளே போயிடும். இந்த படத்தை நீங்கள் காமன் லாங்குவேஜ்லேயும் காமனான ஒரு தமிழ்லையும் காட்டியிருந்திருக்கலாம். இந்த தமிழில் நீங்கள் காட்டியிருக்கீங்க. இதற்கான அவசியமும் முக்கியத்துவமும் என்னவா இருந்தது? இல்லை, இப்போ நம்ம ஒரு கதையை எழுதும்போது இப்போது 4 பேர் வந்து 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அவங்களோட சொசைட்டல் பேக்ட்ராப்பாக வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாக் ஆஃப் லைஃப்லேருந்து வராங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஏரியாவில் பிறந்து வளர்ந்துருப்பேன். என்னோடய வீட்டில் எப்படி வளர்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற ஸ்லாங் தான் என்கிட்டேருந்து வரப்போகுது. ஸோ இப்போ 4 பேர் வெவ்வேறு இடத்துலேருந்து வரும்போது அப்போ எல்லாருக்குமே ஒரு வட்டார வழக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. அது வந்து நம்மளை இன்னும் க்ளோஸராக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆடியன்ஸ்க்கு. ஸோ அந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து அப்போ யோசித்து, ஓகே அப்போ ஒரு ஐடி பேக்ட்ராப்பில் இருந்து ஒருத்தனோட மைண்ட் செட் அடுத்தவங்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்கிறான்னா, எங்களோட ஐடியாலஜி வைஸாக பார்த்தோன்னா ஒரு இடத்துல அவன் டூட் அப்படின்னு பேசணும்னு அவசியமே இல்லைனா கூட அது வேணுன்ட்டே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அடுத்தவங்க நான் இப்படி ஒரு வார்த்தையை பேசினா அவங்க இம்ப்ரெஸ் ஆவானுங்க. ஸோ அவனோட வேலையை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பேசுகிறதுல அப்பப்போ ஒரு இங்கிலீஷ் வந்துட்டு போகும். அது அவனோட நேச்சராகவே அவன் பார்க்குறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த இடத்துல நான் இங்கிலீஷ் பேசினா என்னை கெத்தாக பார்ப்பாங்க அப்படின்றது அவனோட மனநிலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அந்த கேரக்டர்ஸும் அவங்களோட நேச்சர் தான். ஒரு சில இடங்கள் சார், இப்போது அந்த மொபைல் ஷாப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட என்னடி சண்டை அப்படின்ட்டு அவர் கையை பிடிக்கிறாரு. அப்போ தான் வந்து நட்பா காதலா அப்படின்னு வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகும். ஓகே இவங்க வந்து லவ்வர் அப்படிங்கிற ஒரு இடம். அடுத்து அசோக் செல்வன் அழுகிற 2 இடங்கள். அவர் வந்து கடகடன் மணிகண்டன் வந்து ஃபோனில் சொல்லிட்டு இந்த கொணத்தூர் இடத்துல இந்த ஈஸியாக இதில் இப்படி சார்ன்ட்டு அவர் ஃபோனை வச்சுருவார். வச்சதுக்கப்புறம் அப்பா இல்லை அப்படின்னு தெரிகிற இடத்துல உடனே எல்லாம் கண்ணீர் வராது. அவர் யோசிப்பார், உள்வாங்குவார், இல்லையா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். அதே இது என்னை பேச வைக்காத, இவரோட ஃபியூனரல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் அமைதியாக இருப்பாங்க, இல்லை பேசு என்ன அப்படிங்கப்போ அவங்க நீ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிற, உங்கள் அப்பாவை எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறேன்னதுக்கப்புறம் அவர் உடஞ்சி அழுகிற ஒரு அழுகை இருக்குது. 2 அழுகை. உணராமல் உள்வாங்கிட்டு அழுகிறதுன்னு ஒன்று இருக்குது பாசத்தில், உணர்ந்து உளவியலாக அழுகிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த 2 இடங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த லாயர் வந்து 2% இன்ட்ரெஸ்ட்டில் உனக்காக நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படிங்கிற ஒரு இடம். அதாவது நட்பில் ஈர்ப்பும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும். அதுக்கு காலம் முழுக்க அலை மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு ரித்விகா வந்து ஹஸ்பண்ட் வந்து உள்ளே அந்த ரெஸ்ட் ரூமில் அழுகிற ஒரு இது, டோர் தட்டி ஒரு ஹக்கில் போய் அவங்களே அழுகிற உணர்வை கொட்டிடு, நீ இப்போ அந்த ரியலைசேஷனுக்கு வந்துட்ட அப்படின்ட்டுன்னு ஒரு ஏற்றுக்கிறது இருக்கும். மேக்கிங்கா சார், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அழுகிற சீன் வந்து கிளிசரினை தாண்டி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்கள தாண்டி உளவியல் பாதிப்பு ஒன்று தேவைப்படும். தான் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை உணர்ந்தால் மட்டுமே ஏதோ ஒரு வழியில் வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா வெறும் கிளிசரின் மட்டும்தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கும். உடல் ரீதியான அந்த உணர்வு வெளிப்பாடு வந்து கஷ்டம். டைரக்டராக அந்த ஆர்டிஸ்ட்டு கூட உங்களோட டிஸ்கஷன், இப்போ நான் லைனப்பில் சொன்ன இடங்கள் எல்லாம் இதை தாண்டியும் உங்களுக்கு தெரியும் டீப்பான இடங்கள்ன்ட்டுன்னு, அதுக்கு நீங்கள் உளவியல் ரீதியாக கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன, அந்த டேட்டில் அந்த சீன் எடுக்கும்போது உங்களோட எதிர்பார்ப்பு ஒரு ஆர்டிஸ்ட்டை என்னவாக இருக்கும்? ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீடிங் செஷன்ஸ்லாம் நடந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாசர் சாரும் சரி அசோக் சாரும் சரி அவங்களுக்கு ஒரு சீன் தான். ஆனால் அந்த ஒரு சீன் நாங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்து ரீடிங் பண்ணி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு இந்த ரீடிங் செஷன்ஸ் போதே என்னென்னா, அந்த கேரக்டரை முழுமையாக அவங்களுக்கான அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அது வரதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் எப்போவுமே என்னோடய ஆர்டிஸ்ட்டை வந்து நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன்னா அந்த கேரக்டராக ஃபஸ்ட்டு அவங்க என்னவா நினச்சிருக்காங்க, ஏன்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும், அதை படிக்கும்போது ஒருத்தருக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வேறையாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஷனுக்கு போவோம். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு பாயிண்ட் எப்படி பார்க்குறாங்கன்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதே நேரத்தில் அது நம்மளோட மேட்ச் ஆகுதா இல்லையா, ஆர் அவங்களோட பார்வை வேறு என்ன டைரெக்ஷன்லேருந்து வருதுன்ற நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அசோக் சாரோட அந்த இன்ட்ரோல் பாயிண்ட் அழுகைக்கும் அவர் ஃபைனலாக ரியலைஸ் பண்ணுற அழுகைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம அசோக் சாரோட கேரக்டராக எடுத்துட்டோம், அந்த விஜய் கேரக்டராக எடுத்துக்கிட்டோன்னா அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது எல்லாமே அதிகமாக பாசமாக இருக்கிறதுனால தான். அவருக்கு வந்து தான் அப்பா மேலே அவ்வளோ பெரிய அக்கறை இருக்குது. எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னா, என் அப்பா மாடிப்படி ஏறி வீட்டுக்கு போக வேண்டாம், அதுக்காக நான் ஒரு புது வீடு வாங்குறேன், நான் கஷ்டப்படுறதே எல்லாமே எங்கள் அப்பாக்காக தான், அதை ஏன் அவர் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிட்டு இருக்காருன்றது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு மகனா தான் அப்பா மேலே வெறுப்பு எங்கே கொட்டுறதுன்னு தெரியாது, அப்பா கிட்ட கொட்டக்கூடிய ஒரு இடம். அப்பேற்பட்ட அப்பா இப்போ என் கூட இல்லையா, எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணுன்னு தானே நான் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன், அது என்னால் பண்ண முடியலையே, அது அந்த ஆள் கேட்காம போயிட்டாரேன்ற அழுகை தான் அந்த இன்ட்ரோல் பிளாக். அதனால தான் அவரால் உடஞ்சு அழுவ முடியல. ஃபஸ்ட்டு ஒரு ஷாக் இருக்குது, ஏன்னா நம்ப முடியல. அவர் தேடுறதுமே அப்பா மேலே இருக்கிற பாசம். இதை கேட்டிருக்கலாமேன்ற ஒரு மனநிலையில் எங்கள் அப்பாவோட லாஸ் மட்டும்தான் அந்த கிரை. ஆனால் முழுமையான கிரை வந்து ஃபியான்சே அவங்க சொல்லும்போது
நீ பாசம்னு சொல்லி உங்கள் அப்பா இதை விருப்பப்படுறாரா, உங்கள் அப்பாவோட ஆசை என்னன்னு நீ எம்பத்தைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவரோட முழுமையான க்ரை என்னென்னா இந்த இடத்துல ஐயோ இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம், நான் நினச்சிருந்தா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாமேன்ற அந்த கில்ட்டோட வெளிப்பாடு. ஏன்னா இதுக்கப்புறம் அடக்கம் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே இருக்குது. இதை விட்டால் அவருக்கு அழுகிறதுக்கு வேறு ஸ்பேஸே கிடையாது. அதுக்கான அவுட் பஸ்ட் தான் அந்த க்ரையை நான் பார்த்தேன். அதே தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவேஷனுமே. அவர் தப்பான நேச்சர் உள்ள ஒரு கேரக்டர் கிடையாது. அந்த பிரவீன்ற கேரக்டர்னா அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவார், எனக்கு ஒன்று ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும், என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நான் அடுத்த கட்டத்துக்கு நான் உயர்த்தணும்னு நினைக்கிறது உங்களுக்காக. ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் கரெக்ட் தான். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணது என்னென்னா, இப்படி தான் நம்மளை உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவரே நம்புறாரு. அழகான ஒரு பயங்கரமான ஒரு ஷர்ட்டும் ஒரு பயங்கரமான ஒரு பேண்ட் போட்டால் தான் எனக்கான மரியாதை கிடைக்கும், நான் இந்த வாட்ச் போட்டால் தான் எனக்கு இந்த இடத்துல. ஸோ அது அவர் கிட்டத்தட்ட அவரோட இன்செக்யூரிட்டி. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணாதான், நான் இப்படி பேசினாதான், நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பொருட்கள் வாங்கி வச்சா தான் இந்த சொசைட்டி என்னை மதிக்கும்ன்றதை அவரே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஒரு கேரக்டர். ஸோ அவரோட பேக் ஸ்டோரியை நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ஆஸ் ஹி க்ரோஸ் அப் அவர் அந்த ஒர்க் ப்ரொஃபஷனில் போய் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் பார்க்குறாங்களோ, அது அவரோட ட்ரூ நேச்சர் ஆஃப் கேரக்டர் கிடையாது. அதுக்காகவே மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொசைட்டி என்னை ஏற்றுக்கணும், என்னை ஒதுக்கிடக்கூடாது, நானும் அந்த இடத்துக்கு வரணும், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். மணிகண்டனோட நண்பரா அதை லாஸ்ட் இவர் நடந்தது என்னன்ட்டு ஒரு நண்பர்கிட்ட சொல்லும்போது, விடு நீ என்ன தப்பு பண்ண பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் மணிகண்டனை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டும் சரி, அசோக் செல்வன் தந்தையோட மறைவுக்கு அந்த ஃபியூனரல் ஃபுல்லாகவே இருந்து டீ காஃபியா ரூட்டு சொல்கிறதான்ட்டுன்னு எடுத்துக்கிட்ட நண்பர். இந்த 2 நண்பர்களோட குணாதிசயங்கள் சொல்லுங்களேன். மணினா பிரவீன்னா அவர் விஜய், எனக்கு எல்லாருக்குமே இன்னொரு நண்பர் தான் முரளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட பேர் மட்டும் நாங்கள் வச்சுட்டோம். அவருமே அப்படி தான். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட சர்க்கிளை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, வி ஆல் வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே நிற்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் எப்போவுமே இருப்பான். என்னோட லைஃப்பில் அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட ஒவ்வொரு ஃபால்லையுமே பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கு ஒரு பிரதிபலிப்பாக நம்ம ஒரு கேரக்டர் காட்டணும்னு எனக்கு இருந்துச்சு. என் கூட எப்போவுமே நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. சங்கர்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். மணினாவோடய நடிச்சிருப்பார். சங்கர் இந்த வேலையெல்லாம் ஓவர் டூ பண்ணாத, அதில் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கு ஒரு 30 வருஷம் நட்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு முக்குந்து, கார்த்திக், போண்டான்னு நாங்கள் கூப்பிடுவோம், அசாரு, ஒரு சைடில் ராம், விஸ்வநாதன், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸை சுற்றி தான் என்னோடய லைஃபே நிறையா வடிவமைச்சிச்சு. ஸோ அந்த ஒரு ட்ரூ நேச்சர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க 2 பேரோட ரெப்ரசன்டேஷனுமே. அதுதான் ஒரு ஃப்ரெண்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்ணிக்கிற ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அந்த முரளின்ற ஒரு கேரக்டர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க் டிமாண்ட். அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், ஃபியூனரலுக்கு தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே ஃபிசிக்கல் டிமாண்ட். இப்போ மணினா கூட இருக்கிற கேரக்டர் அவருக்கு எல்லாமே ரொம்ப மென்டல் டிமாண்ட். நான் கூடயே இருக்கேன், ஆனால் அவர் நிறையா எதுவுமே பேச மாட்டார், ஒர்க்காக எதுவும் பண்ண மாட்டார். அது மென்டல் சப்போர்ட். ஸோ ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக ஒரு கேரக்டர், மென்டல் சப்போர்ட்டாக ஒரு கேரக்டர். ஏன்னா இது 2மே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப தேவை. நாங்கள் அந்த கேரக்டர் எப்படி எழுதிருந்தோம்னா, அவனுக்கு தெரியும் முதல்லேருந்தே நீ பாதி வழியில் இறக்கி விட்ருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லி காட்டலை. அதோட ரியாக்ஷன் தான் அது. அவர் பார்க்குற பார்வையுமே அதுதான். நம்ம கேட்பாரு, நீ ஏன்னா ஒரு மாதிரி இருக்க, நீ இதுதானே எனக்கு தெரியும், நீ பாதி வழியில் விட்டுருப்பேன்றது தான். ஏன்னா சொன்னால் நீ உடஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும், நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிற அந்த ஷேட் ஆஃப் கேரக்டர் தான். சூப்பர் சார். சார் அந்த பப்பு கேரக்டர் அறிவழகன் அவரோட சன், அவரோட சில வசனங்கள் ரிப்பீட்டாக ஒரு சில வேர்ட்ஸ் அவர் சொல்லும்போது பார்க்குற ஆடியன்ஸாக ஒரு இரிட்டேட் ஃபீல் ஒன்று வந்துச்சு. என்ன இந்த கேரக்டர் இந்த டைலாக் ஐயோ திரும்ப 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 சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு இது வந்தது. அது ஏன்? அது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு நேச்சர் இருக்கும். பேசும்போதே சாதாரணமாக ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையோட தான் ஆரம்பிப்போம். நிறைய பேருக்கு அது இருக்குது, அது இயல்பாக அது வந்துருச்சு. ஸோ இவன் அங்கே போய் படிச்சிருக்கான், இவன் வளர்ந்த சொசைட்டி வேறு, இவன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட வளர்ப்பு வேறு. இன்ஃபேக்ட் நான் அந்த கேரக்டர் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் நான் எழுதியிருந்தேன். அவர் அபிஹாசன் அவர்கிட்டேருந்து தான் வந்துச்சு, இல்லை சார் நான் ரொம்ப பணத்தோடையும் லைக் சுகமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு எங்கே அவசரம் தேவைப்படுது, நான் யாருக்காக பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அப்படி ஒரு ஸ்டேச்சர்லேருந்து வரக்கூடிய ஆள் கொஞ்சம் பொறுமையாக அழுங்காமல் குழுங்காமல் தானே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆமாம்ல கரெக்ட் இல்லை, நான் ஏன் சுறுசுறுப்பாக அந்த கேரக்டர் நான் இமேஜின் பண்ணுறேன். ஏன்னா அவன் சொகுசாக இருக்கான், காலையில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வரப்போகுது, அவனுக்கு யாராவது செஞ்சு கொடுக்குறாங்க, இப்படி தான் அவனோட வளர்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய டைரக்டராக இருந்திருக்காரு, இண்டஸ்ட்ரியில் எல்லாமே தெரியும், ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கான அந்த டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ ஹீ இஸ் ஏர்ன்ட் இஸ் ஓன் மணி. ஸோ கொஞ்சம் சொகுசாகவே வாழ்ந்த ஒரு பையனுக்கு அவசரம் இல்லை. ஸோ அது பொறுமையாக. அண்ட் அவர் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வரும்போது அது ஏதோ ஒரு இடத்துல அது அவனுக்கு பிக் ஆகிடுச்சு அந்த வேர்டு. ஸோ அந்த ஷிட்டுன்ற அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு அவன் எல்லாத்துக்குமே பேசிகிட்டு இருக்கான். அண்ட் நாங்கள் ஆக்சுவலாக கடைசியில் என்னென்னா, அவன் ஷிட்டுன்னு சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கான், லைஃப்பில் ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது தான் எண்டு. அவனுக்கு புரிதல் அதுதான். கடைசியாக அவங்க அம்மா சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க அஞ்சு கொரியன் கேரக்டரும் அதான் சொல்லுவாங்க, ஷிட் ஹேப்பன்ஸ். பயன்படுத்திகிட்டே இருக்கிற வார்த்தை ஷிட் ஹேப்பன்ஸ். வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும், அதை ஏற்றுக்கும். ஸோ அவன்கிட்டேருந்தே அந்த விஷயம் இருக்குது, அதையே நான் அவன்கிட்ட சொல்கிறது. அப்படி தான் அதை கிராஃபாக நாங்கள் க்ரியேட் பண்ணோம்.
சூப்பர். மியூசிக் டைரக்டர் ரதன் அவர் வந்து ஒரு ஹிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அவரோட மியூசிக்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இயக்குனர் மியூசிக் டைரக்டரோட அமரும்போது இவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்கிட்ட கொடுக்குற இன்புட் என்ன? ஏன்னா சில இயக்குனர்கள் சில இசையமைப்பாளர்கள் கூட இணையும் போது அதே இசையமைப்பாளர்கள் நார்மலான சாங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் இயக்குனரோட இணையும் போது ஆல்பம் ஹிட்டாக இருக்குது, ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்க தோணுது. ஸோ ஒரு இயக்குனராக இசையமைப்பாளர்கிட்ட அமரும்போது உங்களோட டாக் எப்படி இருக்கும்? அந்த வைப்ஸ் தான். மியூசிக் நாலேஜ் எனக்கு அவ்வளோ கிடையாது. நமக்கு இமோஷன்ஸ் மட்டும்தான் தெரியும். மியூசிக் ஒரு குறிப்பிட்ட இமோஷன் நமக்கு டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த சிச்சுவேஷனும் அந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு என்ன இமோஷன் வேணுன்றதை நான் ரொம்ப கிளியராக நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். அந்த இமோஷனை ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட என்னால் எப்படி கடத்த முடியும், அது மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஏன்னா என்னால் மேக்ஸிமம் முடிஞ்சது அதுதான். அந்த இமோஷன் நான் எவ்வளோ தூரம் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட டெலிவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் முயற்சி செய்வேன். அது டெலிவர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராசஸ் இருக்கலாம், அவங்க அதே இமோஷனை அவங்களோட வாழ்க்கையிலேருந்து எங்கேயா கனெக்ட் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு இசையாக மாறும். ஸோ இவ்வளோ தான் அதோட தாட் ப்ராசஸே. இவ்வளோ தான். ஆர்ஜி விஜய் தான் அந்த பாட்டு எழுதியிருப்பார். அவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரக்டர்ஸோடு யோசித்து எழுதியிருப்பார். எனக்கு அது உன்னையும் மிஞ்ச ஒருத்தி பூமியில் வருவா, தந்தை என்று என்ன சொல்லி முத்தமும் கொடுப்பா அப்படின்ற அந்த ஒரு வரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அது பயங்கரமாக எழுதியிருப்பார் விஜய். அகைன் அங்கேயுமே ஒரு லிரிக் ரைட்டராக உட்காரும்போது அந்த சிச்சுவேஷன் லவ்வோட ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த பாண்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த 2 வரி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் மியூசிக்காகவுமே ஒரு மியூசிக் டைரக்டர் போகும்போது அந்த இமோஷன்ஸ் எவ்வளோ தூரம் என்னால் அவர்கிட்ட கடத்த முடியும், அதை அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா எனக்கு போதும். இப்போ நீங்கள் வந்து டி இமான் சார் அடுத்த ப்ராஜெக்ட் இணைகிறீங்க சார், என் ஸ்கிரிப்ட் இது தான், பட் உங்களோட மியூசிக் வந்து இவ்வளோ லிசன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து உங்களோட பாடலில் இந்த பேட்டர்னில் ஒரு சாங், உங்களோட ஸ்டைலில் இந்த பேட்டர்னில் ஒரு சாங், உதாரணம் கண்ணான கண்ணைய சாங்கு, ஊதா கலர் ரிப்பன், இந்த மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குமா? இல்லை சார், இந்த ஸ்கிரிப்ட் இது டிமாண்ட் பண்ணுற இந்த எமோஷன் இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? என்னோட அடுத்த படத்துக்கு இமான் சார் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக 2 சாங் கம்போசிங் முடிஞ்சிருச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ 3rd சாங் கம்போசிங் முடிஞ்சிச்சு, அதோட ரெக்கார்டிங் போகிறோம். எனக்கு தெரிஞ்ச இமான் சாரோட எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். தேசிய விருதுகள், ஸ்டேட் அவார்ட்ஸ், எவ்வளோ அவார்ட்ஸ் அவரும் வாங்கியிருக்காரு. வாசிக்காத ஹீரோஸ் கிடையாது, மிகப்பெரிய பாடி ஆஃப் ஒர்க் வச்சுருக்காரு. நான் ரொம்ப நியூ என்ட்ரண்ட், ஒரு பேபி தான் நான். பட் ஆனால் என்ட்ரு ஆகி அவரோட ஸ்டூடியோக்குள்ளே நான் போகும்போது எல்லா வாட்டியுமே நான் சார்கிட்டையுமே சொல்லுவேன், அவரோட ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி இருக்கும். அது ஐ திங்க் அது அவர்கிட்டேருந்து வருது தான். அவர் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப கிரவுண்டட், ரொம்ப ஹம்பிள். அவரோட உட்காரும்போது அகெயின் சிச்சுவேஷன்ஸ் தான். பட் ஆனால் அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிறதும் நிறையா. நான் இன்றைக்கி வரைக்குமே வந்து சாரோட சாங்ஸ் நான் ரெஃபரன்ஸாக கொடுத்ததே கிடையாது. நான் யோசிப்பேன், சார் இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார். ஒரு நாளுமே என்ன இவன் எப்போ பார்த்தாலும் அடுத்த மியூசிக் டைரக்டரோட சாங்ஸே ரெஃபரன்ஸாக சொல்கிறான், என்னோட பாட்டை நீ ரெஃபரன்ஸாக சொல்ல, ஈஸியாக அவர் நினச்சா கேட்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. அண்ட் அவர் அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த சாங்குக்கு அந்த லவ் என்ன புதுசான ஒரு மீனிங் கொடுக்க போகுது. எவ்வளோ காதல் பாடல்கள் இருக்குது, ஆனால் இந்த காதல் பாடல் எந்த விதத்தில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது அதை இந்த கதையாகவும் எப்படி அதை இன்கார்பரேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நாளைக்கு இந்த பாட்டை இன்னொருத்தனுக்கும் கனெக்ட் பண்ணணும், அவனோட லைஃப்க்கும் கனெக்ட் பண்ணணும்னா அது எப்படி பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டே டு டே நான் சாரோட உட்காந்தாலே எனக்கு அது லேர்னிங் செஷன் தான். அவர் ப்ரொஃபஸர் மாதிரியும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் தான் நான் பார்ப்பேன். சார், சில நேரங்களில் சில மனிதர்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அட்டென்ஷன் உருவாகுது. அதாவது உளவியலாகவும் சரி யதார்த்தமாகவும் சரி இருக்கிற கதை மாந்தர்களை இவர் கதைக்களத்தில் வச்சு நடமாட விடுறாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஒரு வெப் சீரிஸ், ஒரு கோடை மர்டர் மிஸ்டரி பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இப்போ எனக்கு என்னென்னா, சில நேரங்கள் சில மனிதர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கதையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், அதோட இருக்கிற கேரக்டர்ஸ் நம்மளால் எவ்வளோ கிரவுண்டடாக அந்த படத்தை காட்ட முடியும், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நம்மளால் அந்த படத்தை அப்ரோச் பண்ண முடியும், அந்த கேமரா ஒர்க்லாம் இது எல்லாமே நாங்கள் அப்படி பார்த்த ஒரு படம். இப்போ ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி போகும்போது அது ஒரு என்டையர் ரொம்ப ஃபிக்ஷியஸான ஒரு வேர்ல்டு. அந்த கதை எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா கேட்கும்போது, எனக்கு டேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணணுன்றது, ஐ வாண்ட் டு மாஸ்டர் த கிராஃப்ட் ஆஃப் டைரெக்ஷன், ஐ வாண்ட் டு லேர்ன். நான் இப்போ தான் வந்து லேர்ன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ZEE5லேருந்து. நம்ம ஏற்கனவே பண்ண ஜானர் வந்து ஒரு ட்ராமா, ஒரு ஃபீல் குட் ஸ்பேஸ். இப்போ இது வந்து மோர் ஆஃப் அ த்ரில்லர் ட்ராமா. ஸோ இதை நம்ம அட்டைன் பண்ணணுன்னா இதுக்கு வேறு டைப் ஆஃப் அப்ரோச் எடுக்கணும். அதோட டொனாலிட்டியே வேறு. சில நேரங்களோட டோனுக்கும் ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி டோனுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டிங் டோன்ஸ். அப்போ எனக்கு அது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லேயே வந்து எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் அப்படி தான் பார்த்தேன்.
சரி இதில் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், சில நேரங்களில் நம்மளால் டைரக்டோரியலாகவும் சரி ரைட்டிங்காகவும் சரி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு லேர்னிங் கிடைக்குது. நான் இன்னொரு ஜானராவோ இல்லாட்டி இன்னொரு வேறு ஒரு டோனில் இருக்கிற அகைன் ஒரு சீரீஸோ படமோ நான் அதை எடுக்கும்போது தான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த பிறகு தான் எனக்கு அதுலேருந்து ஒரு லேர்னிங் அகைன் கிடைக்க போகுது. ஒரு ஆக்ஷன் படங்களா அதுவும் நான் பண்ணதுக்கான ஒரு கேப்பபிலிட்டிஸ் என்கிட்ட இருக்கணும். ஒரு ஃபீல் குட் ட்ராமாவா அது பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். காமெடி ஃபிலிமா அதை பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டிஸ் என்கிட்ட இருக்கணும். மியூசிக்கல். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜானர்ஸ்க்குமே நான் வந்து ஒரு டைரக்டராக என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா நான் அப்போ எல்லா ஜானர்ஸும் டைரக்ட் பண்ணி அந்த கிராஃப்டை இன்னும் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க முடியுன்றது தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காரணம் ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி பண்ணும்போது அது ஓகே சூப்பர், இது கான்ட்ராஸ்டான ஒரு ஷேடு. ஸோ நம்ம இப்போ ஃபீல் குட் ஸ்பேஸில் இல்லை ஒரு என்டையர் த்ரில்லர், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதில் ஒரு ட்ராமா. ஸோ அதை நம்ம எடுப்போம். இப்போ டோனாகவே அது என்டையராக ரொம்ப க்ளோசர் டு ரியாலிட்டி ஸ்பேஸ்லேயே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து கேட்ஜெட்ஸ் எடுத்து நோண்டுவானுங்க, இது பண்ணுவானுங்க. அந்த ஒரு ஸ்பேஸில் அது ஒரு என்டையராக அது ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு. அந்த வேர்ல்டை நம்ம வந்து ஒரு கன்விக்ஷனோட மக்களை நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம பண்ணும்போது தான் நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஐடியாவே பிடிச்சிருந்துச்சு. இப்போது சில நேரங்களில் சில மனிதர்களோ ஒரு கோடை மர்டர் மிஸ்டரியோ இவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம அதனோட மேக்கிங் பற்றியும் அதனோட ஸ்கிரிப்டில் இருக்க சோல் பற்றியும் பேசிட்டோம். இந்த விதை அப்படிங்கிற ஒரு விஷயம் சார், சினிமாங்கிறது எல்லாருமே பார்க்கக்கூடிய எளிதில் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம். நம்மளால் இயல்பு வாழ்க்கையில் அதை ஈஸியாக கடந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது, அதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு இது. பட் இதுக்குள்ளே வந்து கிரியேட்டராக நான் வரேன் அப்படிங்கிற விதையெல்லாம் ஒரு சிலருக்கு தான் விழும். அந்த விதையை வந்து ஆலமரமாக வளர வைக்கிறதும் ஒரு சிலரால் தான் முடியும் தொடர்ந்து அதுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கு எந்த பருவத்தில் சினிமா அப்படிங்கிறதோட தீவிரத்தன்மையும் இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷனாகவும் மாறப்போகுதுங்கிறதையும் எப்படி நீங்கள் உறுதி எடுத்துக்கிட்டீங்க? நான் ஆக்சுவலாக வந்து காலேஜ் படிக்கும்போது தான் நான் சின்ன வயசுலேயும் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருந்தேன். ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து கிரிக்கெட்டராக தான் இருந்தேன். சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. விதவிதமாக வீடு கட்டலாம், அதுக்கு ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சிவில் கிடைக்கல, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் கிடச்சிச்சு. அப்போ கூட சரி ஓகே க்ரியேட்டிவாக இதில் என்ன பண்ண முடியும், அப்போ நம்மளால் ரோபாட்ஸ் வந்து பண்ண முடியும், ப்ரோக்ராம் பண்ண முடியும், க்ரியேட்டிவாக இதெல்லாம் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று பண்ணணுன்ற அந்த ஏர்ஜ் என்கிட்ட இருந்துச்சு. அது சினிமாவில் தான் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபஸ்ட் இயர் தாண்டும் போது எனக்கு அரியர்ஸ். நான் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு அரியர், ரெண்டாவது செமஸ்டர் போகும்போது 2 அரியராக மாறுது, தேர்ட் செமஸ்டர் போகும்போது 3 அரியராக மாறிடுது. எங்கள் அம்மா டீச்சர். கிரிக்கெட்லேயுமே என்னோட ஆர்வம் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாகிட்டே இருந்துச்சு. நான் அவ்வளோ எஃபர்ட் போடல. எனக்கு வந்து நடுவில் ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அன்பே சிவம் வந்து ரொம்ப பிடிச்ச படம். சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ நான் SSR பங்கஜம் தேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் எனக்குள்ளே மிகப்பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. நான் காலேஜ் வரும்போது திரும்ப நான் அந்த படத்தை ரீவிசிட் பண்ணுறேன். சும்மா பார்த்துட்டே இருக்கும்போது அதில் அந்த ஸ்ட்ரீட் ப்ளே போர்ஷன் இருக்கும். சரி ஸ்ட்ரீட் பிளேனா என்னன்னு தெரியாது. எனக்கு இருந்த ஒரே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அன்பே சிவம் மட்டும்தான். ஸோ அன்பே சிவமில் கமல் சார் பிளாக் அண்ட் பிளாக் போட்டிருப்பாரு, அவர் ரெட் கலரில் ஒரு இடுப்பில் ஒரு துணி கட்டியிருப்பார், கையிலெல்லாம் ரெட்டு போட்டுருவார். அதுக்கு வந்து வேறு ரெப்ரசன்டேஷனும் வேறு காரணங்களும் அந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்படி தான் ஸ்ட்ரீட் பிளே இருக்கும், சரி அதை பண்ணி பார்க்கலாமே, இப்படி ஆரம்பித்த பயணம் தான் இந்த. ஸோ நான் காலேஜில் செகண்ட் இயரில் நானும் என்னோடய சில சீனியர் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நாங்களாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை நாங்களே ப்ராக்டிஸ் பண்ணி அதை நான் டைரக்ட் பண்ணி அதை போயிட்டு எடுத்தோன்னே IIT மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ் கல்ச்சரல்ஸில் போயிட்டு நாங்கள் அந்த ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது அந்த ஜட்ஜே தெரிச்சிட்டு இதுதான் நீங்கள் ஸ்ட்ரீட் ப்ளே நினச்சிங்களா அப்படின்னு. இந்த ப்ளே நல்லா இருக்குது ஆனால் இது கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ப்ளே கிடையாதுன்னு அந்த ஜட்ஜு சொல்லி நான் என்ஜாய் பண்ண என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. என் கூட உட்காந்து பாருங்கள், பாக்கி காலேஜ்லாம் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் ப்ளேனா என்னன்னு பாருங்கன்னாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து எல்லா கல்ச்சரல்ஸ் போய் பார்த்து ஸ்ட்ரீட் ப்ளே எப்படி பண்ணுவாங்க, டூல்ஸ் என்ன, அதோட கிராஃப்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும், ஏன்னா நிறையா காலேஜஸ்க்கு வந்து கோச்சஸ் இருந்தாங்க இதுக்காகவே. ஸோ அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணி பாக்கி காலேஜஸ் பண்ணுறதை பார்த்து நான் கிட்டத்தட்ட தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது நாங்கள் நிறையா இன்ஃபேக்ட் நாங்கள் 2-3 காலேஜ் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு அங்கேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் பிளேயில் நானும் நடிக்கணும், நான் டிரெக்ட் பண்ணணும், இது நல்லா இருக்கே பண்ண அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பண்ணுறது பிடிச்சிருக்கு, அப்போ நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ட்ரை பண்ணுறேன். அது முடிக்கவே இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லை, அது முடியவும் இல்லை. எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்க்கணும். அப்போது நான் அகைன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறேன். அப்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு, நான் கேமரா பண்ணுறேன், அவருக்கு ஃபோட்டோவில் இன்ட்ரெஸ்ட், அவர் பேர் ஜகன், அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், அவர் கேமரா ஒர்க் பண்ணார். இன்ஃபேக்ட் நாசர் சாரோட சன் ஃபைசல் இருக்கார், அவர் தான் எடிட் பண்ணார். இது நாசர் சாருக்கே தெரியாது, அவர் என் ஸ்கூல் சீனியர். அடுத்தது எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லும்போது அடுத்து என் ஜூனியர் வர ஒருத்தன், ப்ரோ நான் கேமரா பண்ணுறேன் ப்ரோன்றான். காலேஜ்லேயே அப்படியே ஒரு டீம் ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட பேட்ச்லேயே இன்னொருத்தர் இருந்தார், பிரவீன் லியோன்னு சொல்லுவாங்க, அவன் எனக்கு கேமரா பண்ணால். என்னோட ஜூனியர் ஷினோன்னு ஒருத்தருக்கா, அவன் எனக்கு கேமரா பண்ணால். ஸோ அப்படியே நாங்கள் டீமாக ஃபார்ம் ஆகிறோம். ஸோ ஃபார்ம் பண்ணி நாங்கள் டீமாக வந்து காலேஜ்லேயே வந்து
ஒரு 8 to 10 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் எல்லாருமே பண்ணோம். ஃபைனல் இயர் போகும்போது நான் என்னோட ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் அமிச்சேன். ஸோ அது நிறையா காலேஜஸில் வந்து ப்ரைஸ் ஜெயிச்சிச்சு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சிருச்சு, இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறேன். என் வீட்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் ஏதோ ரொம்ப திடீர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். க்ரியேட்டிவிட்டின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கணுன்றது வந்து இப்படியும் வரலாம்ல அப்படின்றது எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சதுனால அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என் வீட்டில் போய் சொன்னேன், நான் வந்து எனக்கு சினிமா பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, சினிமாவில் வந்து படம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டில் அது ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல், இல்லைடா புரிஞ்சிச்சு, நீ இவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற, அதில் ஒன்று ஜெயிச்சிச்சு, என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை நான் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டில் வந்து கிடையாது, போய் எங்கேயா படி அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. சினிமா இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷன், அதை நீ கோர்ஸ் எடுத்து போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஹெல்ப் பண்ணி சரி ஓகே ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஆரம்பித்த பழக்கம் எனக்கு. இந்த டெலிவிஷன் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணதும் இயக்குனர் மதுமிதா மேம் அண்டு ராஜேஷ் எம் செல்வா சார், ஒரு சில இயக்குனர்கள்கிட்ட நீங்கள் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. டெலிவிஷன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க், இந்த ஒர்க்கில் கிடைச்சல நீங்கள் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நான் ராஜேஷ் எம் செல்வா சார்ட்டு ஒர்க் பண்ணலை, மது மேம்கிட்ட ஒர்க் பண்ணேன், சந்துரு சார்ட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அவர்கிட்ட தான் நவீன சரஸ்வதி சபதம் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் ஏடியா. சில பேர்கிட்ட வந்து நம்ம சினிமா ஒர்க் பண்ணிட்டு டெலிவிஷனில் வந்து ஒர்க் பண்ணும்போது அது ஒரு டவுன் கிரேடாக தான் பார்ப்பாங்க. அது ஏன்னு எனக்கு இன்றைக்கி இருக்க அந்த புரிதல் இல்லை. டெலிவிஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியம். ஒரு சினிமாவில் நடிக்கிறோம், அந்த சினிமா பிடிச்சி போய் மக்கள் வந்தால் தான் தேட்டருக்கு அந்த முகங்களோ அந்த இயக்குனரோ எல்லாமே தெரிய போகிறாங்க. டெலிவிஷனில் தினைக்குமே இப்போ ஒரு சீரியல் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த முகம் தினைக்கும் வீட்டுக்குள்ளே போகுது. நம்ம எங்கேயுமே ட்ராவல் பண்ணி டிக்கெட் எடுத்து இது கிடையாது, டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடும். எனக்கு நான் ஃபிக்ஷன் ஷோர்ஸாக நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். மது மேம்கிட்ட நான் படமும் ஒர்க் பண்ணேன். 3 வார்த்தைன்னு ஒரு படம் பண்ணாங்க. 3 வார்த்தை 3 முக்கல செப்பாலன்ட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு பைலிங்கல். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு எனக்கு மதுமிதா மேமோட நான் அறிமுகமாகிறேன். தொடர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் எனக்கு மென்டராகவும், எப்படி நான் நான் ஒரு சைடில் குரு சொன்னேனோ, எதிர்பாராத ஒரு முறையிலேருந்து எனக்கு யாருன்னே தெரியாததுலேருந்து எனக்கு மதுமிதா மேம் வந்து மிகப்பெரிய ஒரு குரு, வெல்விஷர். அதே மாதிரி தான் நான் ஒர்க் பண்ண சந்துரு சாராக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்குமே எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய வெல்விஷர்ஸ். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன மாதிரி ஒரு பையனுக்கு அது ரொம்ப தேவை. என்னை அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கிற கேரக்டர்ஸ் அவங்களாம். மது மேம் கிட்டேருந்து நான் நிறையாவே லேர்ன் பண்ணுவேன். மது மேமாக இருக்கட்டும், சந்துரு சாராக இருக்கட்டும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டைப் ஆஃப் டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே எனக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் சந்துரு சாரோட நான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணும்போது நான் லாஸ்ட் டேரக்டர் தான் அந்த படத்தில், லாஸ்ட் எடி தான். ஓகே, அதனால் இவன் எடிட் ரூமுக்குள்ளே போகக்கூடாது, லாஸ்ட் எடி இவன் டப்பிங் வரக்கூடாதுன்னெலாம் இல்லாமல் என்னை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. டப்பிங் தேட்டருக்கும் நான் போயிருக்கேன், அந்த படத்தில் ஒரு 4 வாய்ஸ் பேசியிருப்பேன், எடிட்லேயும் நான் உட்காந்துருக்கேன், சிஜி டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், ஷூட்டில் எல்லா நாளும் இருந்திருக்கேன், அந்த படத்தில் நான் நடித்தேன். ஸோ எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு சொல்லி தரணுன்றது தாண்டி நம்மளை எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்போஷர் கொடுத்துட்டாலே போதும், நம்ம உட்காந்து நமக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஸோ அது எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார் சந்துரு சார். மது மேமே இப்போ நான் நவீன சரஸ்வதி சபதம் லாஸ்ட் ஏடியாக ஒர்க் பண்ணுறேன். மது மேமோட ஒர்க் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஏடி மாதிரி வரேன். எனக்குள்ளே ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொறுப்பை நான் கேரி பண்ணிக்கணும். நான் ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அதையும் தாண்டி எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ நம்ம அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னை தள்ளும்போது நம்ம இன்னும் நிறையா ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா டைரக்டருக்கு இருக்கிற ப்ரெஷர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏடியாக இருக்கும்போது தெரியவே தெரியாது. அந்த பொறுப்புக்கு போகும்போது தான் நம்மளால் உணர முடியுது. நான் இன்றைக்கி உணர்றேன், ஐயோ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்னும் நல்லா உழைச்சிருக்கணுமோ, என்னோட டேரக்டருக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணல, இவ்வளோ ப்ரெஷர் இருக்குமேனு எனக்கு அது தெரியல. நான் இன்றைக்கும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லலாம், நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு புரியாது, நீங்கள் டேரக்டர் ஆகும்போது மட்டும்தான் அது புரியும். ஸோ மது மேம் வந்து என்னை என்றைக்குமே மிகப்பெரிய ட்ரஸ்ட் வச்சுருக்கிற ஒரு பர்சன். சூப்பர் சார். அதாவது உங்களுடைய அந்த டெலிவிஷன் ஒர்க்கையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கையும் சூப்பராக சொல்லிட்டீங்க. இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார், 2 படங்கள் வெப் சீரிஸையும் பார்த்துட்டீங்க, ஃபீச்சர் ஃபிலிமும் நீங்கள் டைரக்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களை நீங்களே புத்துயிர்ப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இப்போ இயக்குனராக உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும், உங்களோட பார்வையில் அந்த ஒன்லைன் தேடல் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ப்ரொஃபஷன் சினிமா அப்படிங்கிற க்ரியேட்டர் ஃபீல்டை சூஸ் பண்ணும்போதே தூங்குற நேரம் மட்டுமே நம்மள அறியாமல் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கிற நேரம், மற்ற நேரம் ஃபுல்லாகவே இது ஷார்ட்டில் எப்படி இருக்கும், இது விஷுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களோட ஒன்லைன் தேடலும் இயக்குனருக்கான ப்ராக்டிஸும் இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ரீடிங்கை கொஞ்சம் அடிஷ்னலாக கூட்டியிருக்கேன் அதுக்கான ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த பயிற்சி எப்படி சார் போயிட்டுருக்கு? முன் வந்து எப்படியாச்சும் ஆயிரணுமே அப்படின்றதுக்கான என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்பயுமே எனக்கு ஆக்சுவலாக மைண்ட் செட் தான், ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு தான். எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஃபிலிமோட செகண்ட் ஃபிலிம் இன்னும் இம்பார்ட்டண்ட். நாளைக்கு நான் 2வது படம் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் நான் எப்பவுமே நம்புகிற ஒரே விஷயம்னா நம்ம எவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ட்ரூவாக ஒர்க் பண்ணுறோம். ஒரு கதை அதே மாதிரி ஒன்லைன் தேடுதல் வந்து தெரியல, நமக்குன்னு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும் இல்லையா. நம்ம ஒரு கதை ஷேர் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு எப்பவுமே லைஃப் சார்ந்து பேசணுன்னு ரொம்ப ஆசை. இந்த ஃபிலாசபின்னு ஒரு டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்.
இப்போ உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலுமே டெய்லி ஒரு ஸ்ட்ரகிள் போர்ஷன் இருக்கும். அதை கடக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம ஒரு பயணம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பயணத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம படத்தில் எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தேடுதல் இருக்குது. ஸோ படமாக ஸோ ஐடியாஸாக நான் போய் தேடுறதை தாண்டி நமக்கு சில விஷயங்கள் இம்பேக்ட் பண்ணும். அதை என்னவா சொல்லலாம், அது இப்படி சொன்னால் எக்ஸைட் ஆகுதா, எனக்கு எக்ஸைட் ஆகுதான்னு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இயக்குனராக ப்ராக்டிஸ் வந்து 2 பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் இதுலேருந்து எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும்? ஒரு ஐடியா என்னென்னா ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்மளால் இன்னும் கோராக கண்டுபிடிக்க முடியும். சேம் தான் பிரதர், டிஃப்ரென்ஸ் கிடையாது. முன்னாடியும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம், இப்போயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். முன்னாடி ஒரு ஏடியாவும் சரி இல்லாட்டி நம்ம வந்து பண்ணும்போது ஓகே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம டேரக்டர் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்றதும் நமக்கு கண்ணுக்கு தெரியும், டேரக்டர் என்னெல்லாம் சரி பண்ணுறாங்கன்றத நம்ம பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறோம். அதை இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது, நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம திருத்திக்கலாம், இதை நம்ம கரெக்டாக பண்ணுறோம், அப்போ இதை எப்படியா தக்க வச்சுட்டு இதை எலிவேட் பண்ணணும். இப்போ அதுதான் எடுத்து அகைன் ப்ராக்டிஸ். பட் ஆனால் இன்றைக்குமே எனக்கு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பயம் இருக்கும். ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது கண்டிப்பாக ஐயோ நமக்கு மறந்துருச்சா, ஏன்னா டைரக்ஷன் இஸ் அ ப்ராக்டிஸ். நம்ம ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க்கை இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுன்ற மட்டும்தான் தாட் ப்ராசஸ். சூப்பர் சார். இந்த பயணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி. நான் நன்றி சொல்லணும், பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கா, அது மட்டுமே ஒரு 4 மணி நேரம் நடக்கும். முக்கியமாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோடய வெல்விஷர்ஸ், நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், குருஸ், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பீப்புள், முக்காசி பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படி தான் எங்களோட பயணம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கொலீக்ஸாக நாங்கள் மாறுறோம். கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் நான் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அவங்களுக்கு தான். காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டில் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அதோட ஸ்ட்ரகிள் என்னன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் எவ்வளோ ட்ரீம்ஸோட அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அந்த கஷ்டம் நான் பார்த்துருக்கேன். அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்கல என்னோடய வீட்டில். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குது. அவங்க ட்ரஸ்ட் பண்ணி என்னை விட்டாங்களே, இந்த ஃபீல்டு போனால் கண்டிப்பாக என் பையன் வந்து அவன் ஆசைப்பட்டான், ஹீ வில் ஒர்க். சக்ஸஸை பற்றி அவங்க யோசிக்கல, தே வாண்ட் மீ டு பி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் வந்து அவனுக்கு ஒர்க்கில் கிடைக்குதுன்றது வந்து எங்கள் அம்மா அப்பாவை தாண்டி எங்கள் அண்ணன் இன்னும் டீப்பராக யோசிப்பார். ஏன்னா என்றைக்குமே எனக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் என் வீட்டில் போட்டதே கிடையாது. அது எல்லா பர்டனுமே எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டான். இன்றைக்கும் நான் என் அண்ணன் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிடச்ச நண்பர்கள் கூட்டம் அப்பேற்பட்ட ஒரு நண்பர்கள் கூட்டம். நான் எந்த நேரத்தில் தவறு பண்ணாலும் என் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அந்த தவறு பண்ணுறேன்னு சொல்லி என்னை திருத்துற வரைக்கும் என்னை விடவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் நான் கீழே உழுவுற நேரத்தில் எனக்கு எப்போவுமே தோள் கொடுக்கும் ஒருத்தனாக தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கேர்ள்ஸோ பாய்ஸோ டவுனில் இருக்கும்போது என் கூட சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு நானாக நினைப்பேன் இல்லையா, இது ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு இடத்துலையும் பங்கேற்றுருக்காங்க. நான் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணுன்றதுக்கான இடத்துலையுமே அவங்க தான் என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அது 3ஆவதாக வந்து பார்த்தா எனக்கு கிடச்ச மென்டார்ஸ், நான் சொன்ன மாதிரி சந்துரு சாராக இருக்கட்டும், மதுமிதா மேமாக இருக்கட்டும், மணினாவாக இருக்கட்டும், அந்த என்டையர் செட்டு மணினா, மிர்ச்சி விஜய், கிஷோர் செல்வம்னா, ராகேந்து மௌலி, பிரவீன், அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது, முரளினா, இவங்க எல்லாருமே வந்து சினிமாவுக்கு என்னெல்லாம் தேவைன்றது என் பக்கத்துலேயே இருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்றதும் எனக்கு சொல்லி கொடுத்த வெல்விஷர்ஸ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எங்கள் டைரக்டர்ஸை தாண்டி சந்துரு சார், மதுமிதா மேம்லாம் தாண்டியும் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சி அதை நான் பண்ணியிருக்கேன்னா இந்த 3 பேர் இல்லைனா என்னால் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது மாதிரி எவ்ரி பீப்புள் வித் குட் ஹார்ட், குட் இன்டென்ஷன், குட் தாட் ப்ராசஸ் என்னோடய லைஃப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது வானொலி உங்களுக்கு நன்றி சொல்கிற நேரம். நீங்கள் சொன்ன உங்களுடைய நண்பர்கள் மணிகண்டன் சாரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், ஆர்ஜே விஜய் சாரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், உங்களையும் நான் இன்டர்வியூ பண்ணுறேன். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது வேர்டாக சொல்லாமல் ஒரு குணாதிசயம் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அவர்கிட்ட உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களோட கான்டாக்டை உடனே அவர் ஷேர் பண்ணுறாரு. நடிகர் இயக்குனர் மணிகண்டன், ஏன்னா நிறைய எழுதும் சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது இயக்குனர்னு அவரை தாராளமாக சொல்லலாம். ஸோ ஒரு நட்புக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை வந்து எந்த அளவுக்கு என் தோளில் மிதித்து நீ மேலே ஏறி அந்த ஏணிப்படியை பிடிச்சிரு, அப்புறம் உன்னோட ஷோல்டரை பிடிச்சி நான் ஏறிடுறேன், மாறி மாதிரி இது ஏறு வரிசை இறங்கு வரிசை மாதிரி முன்னேறிக்கிட்டே இருப்போம். இந்த கிரியேட்டிவிட்டி சுரந்துட்டே தான் இருக்கும் நம்மளோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும். அது வரைக்கும் நம்மளாலான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டுட்டே இருப்போம், தோள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் 3 பேரையுமே சேர்ந்து தான் நான் இந்த இன்டர்வியூவில் பார்த்தேன். ஏதோ உங்களை நான் தனித்துவமாக பார்க்குற ஃபீலே இல்லை. இந்த நட்புக்கும் அந்த சினிமாவுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட்டும் மேலும் 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 நிறைய பேருக்கு உதவட்டும், நிச்சயமாக உதவும், நிறைய பேர் வளரட்டும் சொல்லி நேர்காணலை நிறைவு செய்கிறேன் சார். ரொம்ப நன்றி வானொலி வந்தது. ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கும் இந்த இன்டர்வியூ நடத்தினதுக்கும் உங்களுக்கும் உங்களோட கேள்விகளுக்கும் உங்களோட நேரத்துக்கும் என்னோட நன்றி.